அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் மக்களே, டீ டைமுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் அட்டகாசமாக இருக்கும் இல்லையா? இன்றைக்கி நான் ஒரு அருமையான குக்கீஸ் ரெசிபி காட்ட போகிறேன். இது செமோலினா குக்கீஸ், அதாவது ரவை குக்கீஸ். குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த குக்கீஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குட்டீஸ் இருக்கிற வீடுகளுக்கு போகிறதா இருந்தால் கடையில் வாங்காமல் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் செய்து எடுத்துக்கொண்டு போனீங்கன்னா மனசுக்கும் நல்ல ஒரு திருப்தியாக இருக்கும். 325 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்துருக்கிறேன். அதுக்குள்ளே 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரை சேர்த்து ஒரு தடவை அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வைப்பேன். ரவை குக்கி செய்கிறதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் அவசியம் இல்லை. நான் இன்றைக்கி வுடன் ஸ்பூன் ஒன்று யூஸ் பண்ணி தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் வீட்டில் கட்டாயமாக செய்து பார்த்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். மார்கரின் 225 கிராம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் விரும்பினா பட்டரும் சேர்க்கலாம். சீனி 325 கிராம் ஆட் பண்ணி நல்லா ஒரு கப் மிக்ஸ் பண்ணுவோம். ஒரு முட்டையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுவோம். ஒரு டீஸ்பூன் வெனிலா ஆட் பண்ணுறேன். இந்த இடத்துல முக்கியமான ஒரு டிப் சொல்ல வேண்டி இருக்கு. செமோலினா, அதாவது ரவையை வறுக்காம தான் இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ணுறேன். சீனி கரைய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜில் 225 கிராம் அன்ரோஸ்டட் ரவை சேர்த்துக்கொள்ளுவோம். பச்சை கச்சானை வாங்கி 3/4 பதத்துக்கு வறுத்து தோல் நீக்கி இருக்கிறேன். கச்சான், இதுக்கு வேர்க்கடலை, நிலக்கடலை என்றும் சொல்லுவாங்க. இதை ஒரு குட்டி உரலில் போட்டு நறுவலாக கொஞ்சம் இடித்து எடுத்திருக்கிறேன். குக்கி பேட்டருக்குள்ளே 100 கிராம் நிலக்கடலை சேர்த்து கலந்து விடுவோம். கடைசியாக பேக்கிங் பவுடர் சேர்த்து அரைச்சி வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். பேட்டர் கொஞ்சம் இறுகி கொண்டு வரத்தால் இதுக்கு மேலே ஸ்பூன் யூஸ் பண்ணுறதை விட கையால் நல்லா பிரட்டி விட்டு மிக்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பேக்கிங் ட்ரேக்கு பட்டர் கிரீஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். மா போட்டு முடித்த உடனேயே பேட்டர் ரொம்ப லூஸாக இருக்கும். ஸோ கரண்டியில் போட்டு அச்செடுக்கிறது கஷ்டம். அதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டால், ஒரு 1/2 hour இந்த பேட்டரை மூடியால் மூடி ஒரு பக்கம் வச்சிருவோம். ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை, வெளியிலேயே வைக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, 1/2 மணி நேரம் ஒரு பக்கம் வச்சதில் கையில் ஒட்டாத பதத்தில் வந்திருக்கு. வீட்டில் கொஞ்சம் சுற்றி பாருங்கள். கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் அளவில் ஏதாவது ஒரு கரண்டி கிடக்கும். அதை எடுத்து இதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி கிடைக்க இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. எல்லாம் ஒரே அளவில் கையால் ஒரு டீம் எடுக்கலாம். இப்படி ஹோம்மேட் குக்கி கொஞ்சத்தை வீட்டில் செய்து வச்சுட்டிங்கன்னா திடீர்னு கெஸ்ட் வந்தாலும் உங்களுக்கு அது கை கொடுக்கும். அப்படி இல்லாட்டி காலையில் எழும்பின உடனே உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் உதவியாக இருக்கும். இப்போ 10 மினிட்ஸுக்கு 150 டிகிரி செல்சியஸ் சூட்டில் ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கொள்ள வேணும். அடுத்து குக்கீஸை ஓவனில் போட்டு 150 டிகிரி செல்சியஸில் 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ண வேணும். நான் இன்றைக்கி எங்களோட ஃபேமிலி ரெசிபியை தான் உங்களுக்காக தந்திருக்கிறேன். எங்களோட ஃபேமிலியில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது தான் இந்த செமோலினா குக்கீஸ். நாங்கள்
பர்சனலாக வச்சுருந்த எங்களோட ஃபேமிலி ரெசிப்பியை உங்களுக்காக தந்ததற்கு காரணம் என்னென்னா, எனக்கு இன்றைக்கி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சிருக்கிறாங்க. இன்னொரு விதமாக பார்த்தா 1000 உறவுகள் கிடைச்சிருக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம் இல்லையா? தொடர்ந்து உங்களுடைய பெருமதியான லைக்ஸை தட்டிவிட்டு NR குக்புக் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க என்று நம்புகிறேன். NR குக்புக் சேனலுக்கு நீங்கள் புது வரவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே மக்களே, இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நல்ல ரெசிபி வீடியோவோடு உங்களை சந்திக்க வருவேன்.